எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி போல் இன்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சாச்சு, பக்காவாக கிளம்பி போயாச்சு. ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறல நான் எதுக்கு அளவுனே புரிய மாட்டேது நண்பர்களே. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ஏதோ தோணுது. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படியா? எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். மனுஷனாக பிறந்துட்டாலே இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் வரும், நமக்கும் வரும். அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிங்க, வேறு ஒன்றும் இல்லை. எப்பொழுதும் போல் நம்ம மன நிம்மதியை தேடி போயாச்சு நண்பர்களே. எங்கேன்னு கேட்குறீங்களா? ரன்னிங்க்கு தான் போனோன்னே. எப்பொழுதும் போல் வாப்பனா போட்டு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன கருத்துனா, ரன்னிங் ஒரு பக்கம் போகுது, இங்கே மைண்ட் ஒரு பக்கம் போகுது. எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒன்றா கொண்டு வந்தால் தான் நண்பர்களே எதனா மாற்றம் கொண்டு வர முடியும். ஒரு 1 மந்த்து இல்லை ஒரு 1.5 மந்த்து பக்காவாக ரன்னிங்கை முடிச்சுட்டு ஜிம் ஜாயின் பண்ணிடலான்ருக்கு நண்பர்களே. கம்மிங் 14 வேறு நம்ம ரூம் காலியாக வரும். நம்மளில் பாய்ஸ் எல்லாருமே காலியாக வரும். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த ஓனர் அம்மா காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வந்து டவுலத்தாக வாயை விட்டு போயிட்டாப்புல. சரி என்ன பண்ணுறது, காலியாகி தான் ஆகணும். ரூம் ஒன்று பிக் பண்ணியாச்சு. இப்போது அவங்க 10ஆந்தேதி காலியாகுவாங்க. நம்ம 14ஆந்தேதி போயிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இப்படின்னு நம்மளும் ரன்னிங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் செட்டிங்கை போட்டு வந்தோன்னே நண்பன் டீ வாங்கி தர வாங்கினார். சரி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நேராக நண்பங்களுக்கு போயாச்சு. போனோன்னே நண்பன் டீயை வாங்கிட்டு உட்காந்துருந்தாப்புல. பக்கத்தில் தம் இருக்கா எடுத்து ஒளி வையானா அதை கூட ஒளி வைக்க மாட்டான் மனுஷன். நான் ஒரு கருப்பு கப்பியை போட்டு ரிட்டன் வர சொல்லி சாப்பிட்டேன் நண்பர்களே. ரொம்ப பசி, ஒன்றும் பண்ண முடியல. சரின்ட்டு தான் சாப்பிட்டுட்டு நேராக வந்து கொஞ்சம் நேரம் ரூமில் தூங்கிட்டு ஈவினிங்காக ஏஞ்சி போனேன். சரியான லுக்கில் இருக்கிறாப்புல, விண்டேஜ் லுக்கு, காரு. அதை முடிச்சுட்டு மறுபடியும் நண்பன் வந்துட்டாப்புல. வேலையை முடிச்சு அவர் கூட ஒரு கருப்பு கவியை போட்டேன். இடையில ஏஞ்சி போயிட்டுருக்கான் பாரு, டீ குடிச்சிட்டு போயிட்டுருக்கான் நண்பர்களே. அவன் நம்ம நண்பா தான். அப்புறமேட்டுக்கு ஒரு சிட்டிங், நம்ம ஏரியா முக்கில் ஒரு சிட்டிங் இருக்குது. என்கிட்ட வந்து உட்காந்துருந்தான். பூனே விளையாண்டு இருந்தாப்புல. அவரை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நண்பன் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாப்புல. அவர் வாழைப்பழம் தின்னுட்டு ஜாலியாக பேசியிருந்தாப்புல. நம்மளும் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லு. கொஞ்ச நேரம் உட்காந்து மேட்ச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தால் நடன நிகழ்ச்சி. டீ குடிக்கும்போது இடையில நடந்து போனாலும் அவன் தான் நடன நிகழ்ச்சி நடந்துச்சு. அதை பார்த்து நல்லா முடிச்சுக்கிறேன். நன்றி, நாளைக்கு பார்ப்போம். பாய்.